அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. என் அன்பான தாய் தமிழர்கள் அனைவருக்கும் உற்சாகமான முத்தான முத்தமிழ் வணக்கம். வள்ளுவ பார்வையில் நான் உங்கள் கவிதன். அன்பு மரணம் திருவள்ளுவம். இன்று நாம் பார்க்க போகும் குரட்பா பேதமை 84வது அதிகாரத்தில் 835வது குரட்பாவை பார்க்க போகிறோம். குறள்: ஒருமை செயலாற்றும் பேதை எளிமையும் தாழ்வு கழுந்தும் அலறு. ஒருமை செயலாற்றும் பேதை எளிமையும் தாழ்வு கழுந்தும் அலறு. அதாவது பாருங்கள், அறிவில்லாதவன் பேதை, முட்டாள். அவன் என்ன செய்வான் என்றால், தாய் தந்தையர் பேச்சை கேட்க மாட்டார், ஆசிரியர் சொன்னாலும் கேட்க மாட்டார், நண்பர் சொன்னாலும் கேட்க மாட்டார், அந்த அறிவுடைய சான்றோர்கள் சொன்னாலும் கேட்கவே மாட்டார். தன்னிச்சையாக வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் செய்வார். அவர்தான் முட்டாள், அவர்தான் பேதை. இப்படி தானே முடிவெடுத்து செய்யும் செயல் நல்ல செயலாகவும் இருக்கலாம், பெரும்பாலும் அது கெட்ட செயலாகதான் இருக்கும். பேதையாருக்கு, அதாவது அறிவில்லாதவருக்கு நல்லது எது கெட்டது எது என்று தெரியாமல் அவர் துன்பத்தை தேடிக்கொண்டு 7 பிறவியிலும் வரும் துன்பத்தை அறிவில்லாதவர் தீய செயலை செய்து ஒரே பிறவிலேயே துன்பத்தை தேடிக்கொள்வார் என்பதைத்தான் ஒருமை செயலாற்றும் பேதை எளிமையும் தாழ்வு கழுந்தும் அலறு என்று மிகவும் அற்புதமாக நமக்கு எடுத்துரைக்கிறார் நம் முப்பாட்டன் திருவள்ளுவர் அவர்கள். அவ்வாறே தனக்கே துன்பத்தை ஏற்படுத்துபவர் பேதை, மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை தருபவரே மேதை என்று கூறிக்கொண்டு இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்தி வணங்கிக் கொண்டு, இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வாழ்த்தி வணங்கிக் கொண்டு, மீண்டும் நாளை இன்னும் ஒரு புதிய குரலோடு உங்களை எல்லாரும் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறும் நான் உங்கள் கவிதன். அன்பினால் அனைவரையும் அரவணைப்போம். நன்றி, வணக்கம்.